And hello guys, welcome back to our channel. Sorry, தப்பாக சொல்லிட்டேன். வெல்கம் டு அவர் சேனல் ஃபார் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இதான் நம்ம சேனலில் போகிற ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் யாரெல்லாம் நம்ம கூட விளாண்டுருக்காருன்னா நம்ம நகுலன் ப்ரோ, அதாவது சேனலோட இன்னொரு பாட்டை கூட சீக்கிரம் அவர் விளாண்ட வீடியோவும் வரும். அப்புறம் வந்து நம்ம டிஎன் வில்லன், அதாவது சிவபாலன் ப்ரோ, அப்புறம் நம்ம கூட வர பக்கத்தில் ஏகே தமிழ் அவர். இந்த மாதிரி ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த பீக்னாலே நான் இங்கே கிரண்ட் தான் இருப்பேன். எடுத்து காட்டேன், இங்கே குனி போட்டால் டேமேஜ் விடும். சரி நாக்கம் வாங்க இந்த பார்த்திங்களா டேமேஜ் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோற்றுருப்போம், அது வேறு விஷயந்தான். இங்கே இவருக்கு இவர் வந்து கிளே மேலே மட்டும் டக்குன்னு என்ன பண்ணுறது கையில் ரிவே பட்டன் ஸ்விட்ச் ஆகிடுச்சு. அது ஸ்பீடாக வச்சு இவர் ரைடன் விட்டு எங்களை பிடிச்சிட்டாரு லாக் பண்ணி. ஸோ அது எதுனாடி மொத்த டீம்மேட்டும் உள்ளே வந்து இந்த மேட்ச்சே ஒரு மாதிரி காலி ஆகிட்டு. இந்த அக்கா தான் எனக்கு கவனிச்சு, இந்த அக்காவை நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த அக்கா தான் அப்போலேருந்து என்ன இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த அக்கா முடித்தோடனே நம்ம நகுலன் ப்ரோவும் என்ன தோற்றுட்டார். ஃபஸ்ட் மேட்ச்சும் முடிஞ்சிச்சு. நாங்கள் 0க்கு அவங்க 1 அப்படி போயிடுச்சு. மறுபடியும் ரெண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது மேட்ச்சில் என்னன்னா நான் வந்து ஒரு கிரேண்டாக டெஸ்டிகலும் எடுத்துக்கிட்டேன். நானும் பெரிய டெஸ்டிகல் பிளேலாம் இல்லை. நான் ஒரு ஏடபிள்யூமே ஆவரேஜாக விளாடுவேன். நான் ஏடபிள்யூ மட்டும் தான் எடுப்பேன், ஆவரேஜாக விளாடுவேன். அதிலேயே இங்கே கிரேண்டு குக் பண்ணி போட்டேன், அது இருப்பாங்கன்னு. ஆனால் யாரும் இல்லை. கீழே புல்லட் சவுண்ட் அடிச்சேன்னு கீழே பார்த்தா அங்கேயும் தெரில. என்ன பின்பக்கம் அந்த மாதிரி அது 6 மார்க் கூட கட்டிச்சு. அங்கே போய் அடிப்போன்ட்டு வேகமாக போனேன். போகிறதுக்குள்ளே நம்ம டீம்மேட்ஸ்லாம் ஏகே தண்ணி முடிச்சிட்டாரு. சரி சும்மா ஓடக்குள்ளே தாம்சன் அடிச்சு சரி புல்லட்டே எடுத்துக்கோன்னு ஓச்சில் தான் ஒரு கன்று கிடைக்கிது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தால் அந்த வெள்ளை மாட்டிக்கிச்சு பாருங்க. அந்த அக்கா மாட்டி ஊக்காங்க போட்டு தவிச்சிட்டே இருந்துச்சு. டேமேஜோட இருந்துச்சு எனக்கு. அவள் என்ன பண்ணாருன்னு நம்ம நகுல் ப்ரோ வந்து பின்பக்கம் வந்து அவர் அடிச்சிட்டா. அந்த பக்கம் இருக்கவங்களாம் அடிச்சிட்டாங்க. நகுல் ப்ரோவா இல்லை டிஎன் வில்லன் ப்ரோ, சிவபாலன் ப்ரோ. போகக்குள்ளே M10 கிடச்சிட்டு அதையும் எடுத்துகிட்டு அப்படியே போனேன். அடுத்த மேட்ச் வந்துட்டு 1க்கு 1 ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச்சில் வந்து நமக்கு ஏடபிள்யூம் கிடைக்கல. அதனால் வந்து நான் எஸ்கேஎஸ் தான் எடுத்துக்கிட்டேன். எஸ்கேஎஸ் இந்த மேட்ச்சில் யூஸ் ஆகிருப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இந்த நம்ம நகுல் ப்ரோ போகிறாரு அந்த சைபர் ட்ராப் எடுக்க. போகாதீங்க ப்ரோ, என்மே வராங்கன்னு சொன்னேன். அப்படின்னு கேட்கல. இருக்க மாட்டேங்கன்னு சொன்னார். நம்ம டிஎன்எல்என் இன்னொரு டிஎன்எல்என்ட்ட வந்து எனிமி வந்துட்டார். அதனால் அவர் எக்ஸைட் ஆகிட்டார். பார்த்தீங்களா நகுல் ப்ரோ எனிமி போயிட்டார். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹயோட்டா ஏறுவார். அவருக்கு வந்து அவர் தரமான அழித்து பிடி வச்சு நாக் பண்ணி கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவேன். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பின்பக்கம் ஒரு எனிமிக்காக நான் கவனிக்கலை. மேலே எடுத்துக்குள்ள அவரை வந்து என் மேலே கவனம் வச்சுட்டான். அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏகே தமிழ் ப்ரோ வந்து அவனை காலி விட்டார். இப்போ இந்த பக்கம் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து அங்கே ஓட்டோம். மொத்த டீம் அங்கே போனேன். எனக்கு அந்த என்ன வெள்ளை அக்கா தான் எனக்கு மறுபடியும் டேமேஜ் விட்டுச்சு. அதனாலே இந்த இடத்துல அந்த அக்காவுக்கு தரமாக ஒரு ஒன்ட்டா வச்சுவிட்டேன். ஒன்ட்டா வச்சு அந்த இன்னொரு எனிமி வந்து சைடு பக்கம் ஓடி இருப்பார். யாரும் நம்ம டீம்மேட்ஸ்லாம் காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது நாங்கள் 2 அவங்க 1 2க்கு 1 வந்துட்டு இந்த மேட்ச்சில் நமக்கு ஏடபிள்யூ கிடச்சிரும். ஏடபிள்யூ வச்சு நான் வந்து விளாட ஆரம்பிச்சிடுவேன். M10 கீழே போட்டேன். தேவையான லூட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். அப்புறம் மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. அமைதியாக எனக்கு கவனிக்காதீங்க, என்ன சொல்கிறேன்னு தெரில. ஓகே, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல ஏறி வந்தேனே எப்போது நான் வந்து ஒரு நாக்கு வைப்பேன். இப்போ வைக்கிறதுக்குள்ளே என்ன டேமேஜ் கொடுத்துறாரு. உட்காந்து மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டேன். சுற்றி வேகமாக சுற்றினோடனே இங்கே க்ளோவல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சுற்றிட்டு ஓடி அப்படியே தப்பிச்சு நேராக போய்ட்டு இருந்தேன். நம்ம நகுலன் ப்ரோ வந்து அங்கே ஒரு என்ன அடித்தோன்னே காலி பண்ணிட்டார். அப்புறம் எல்லாம் உள்ளே ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா எனிமீஸும் அந்த லெஃப்ட் சைடு பக்கம் தான் இருக்காங்க. சரி நீ ஸ்ட்ரைட்டாக நான் சுற்றிட்டு வரேன்னு சொன்னேன். சரி நீங்கள் போ, நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நானும் பின்பக்கமாக சுற்றிட்டே போனேன். இந்த இடத்துல போய் வழக்கமாக இருப்பாங்கன்னு கண்ணு ஸ்விட்ச் பண்ணி பார்த்தேன், எவனும் இல்லை. இந்த இடத்துல அதான் அந்த ஹயோட்டா இருக்கார். அவருக்கு வந்து ஒரு 141 கொடுத்துட்டு எஸ்கேஎஸ் எடுத்து பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ இவரே முடிச்சிட்டாரா. இப்போ தான் நான் அடிக்க போகிறேன். நகுல் ஓட்டிச்சிட்டார். நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்க ஓடிட்டார். சரி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ஏன்னா நாம் அடுத்த மேட்ச் வந்து நாம் கீழ் கேட்கலான்னு அவரும் அடிக்க போயிட்டார். இப்போ இவனுக்கு நான் வந்து டேமேஜ் கொடுத்தேன். நம்ம எஸ்கேப்பை வந்து அவனை அடிச்சுக்கிட்ட ஓசியில் எடுத்துக்கிட்டாரு. ஓசி எடுத்துக்கிட்டு அவர் கடைசியில் ஒரு டிஸ்டேஜ் ஆகிடுங்க. என்கிட்ட ஒரு ஏடபிள்யூ வந்துச்சு. ப்ரோ அது பத்திரமா சேவ் பண்ணி வைங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏடபிள்யூ எடுத்துக்கிட்டாரு. ஆனால் என்னோடலேருந்து எடுத்து அடுத்த மேட்ச்சில் வச்சாரு பாருங்க. ப்ரோ இப்போ அந்த ஏடபிள்யூ கொடுங்க எடுத்துக்கு வாய்ப்பு இல்லை, நான் டபுள் ஏடபிள்யூ வச்சு விளாட போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ வீம்பாக பேசிட்டு போனார். சரி விடுங்க, நான் சிங்கிள் ஏடபிள்யூமே எடுத்துக்கிறேன். சிங்கிள் ஏடபிள்யூ நாங்கள் சூப்பராக விளாடுவோன்னு சொல்லிட்டு விளாடுவோன்னு சொல்லி நான் அசிங்கப்பட்டது எனக்கு தான் தெரியும். அது இருக்கட்டும். இப்போ நான் டபுள் ஏடபிள்யூ வச்சுருக்கவர் அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. ஒன்றா நம்பர் அவள் தான் நம்ம டபுள் ஏடபிள்யூ, அதாவது நகுலன்.
இப்போ இதில் வந்து சைபர் டபிள்யூ கிடைக்கும்னு நான் பார்த்தா என்ன ட்ரிபிள் பேரல் கிடச்சிது. சரி இருக்கட்டும் சொன்னால் இந்த பக்கம் அந்த ஹேட்டை என்கிட்ட அடி வாங்குறாரு இந்த ஹேட்டை அப்படின்னு தோணுச்சு. அப்படியே அழுத்தி பிடிச்சி நாக் பண்ணியாச்சு. இங்கே தெரியாமல் க்ளோவில் தப்பாக போட்டேன், அதனால் நாக்கே என்னை அழுத்தி பிடிச்சி கில்லும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டபுள் ஏடியோ வச்சுக்கு வரேன். இவர் வந்து ஏதோ பெருசாக கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இப்படியே நாக்கு மண்ணக விட்டார். அப்புறம் நம்ம இந்த இலக்கிய தமிழ் ப்ரோ தான் ஏதோ கொஞ்சம் நேரம் ரஷ் பண்ணார். ரஷ் பண்ணிவிட்டு இங்கே போய் ஒரு இந்த டப்பாக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டார். இப்போ இங்கேருந்து ஒரு யார் அக்கா தான் வரும்னு நினைக்கிறேன், அந்த வெள்ளை அக்கா அதான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு தான், அவன் காலி ஆகிட்டேன் அந்த அக்கா. இப்போ இவன் வந்தோடனே இவனுக்கு ஒரு இவனை அழுத்தி பிடிச்சி ஏகே தமிழ் ப்ரோ முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா பின்னாலேருந்து என்ன முடிச்சிட்டான். யார் யாதவ் அவன் முடிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்த மேட்ச் வந்துருச்சு. 3-2 வந்துட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. நானும் இந்த இடத்துல ஏடெல்லாம் வச்சு இந்த குறியை பார்த்தா எப்போவுமே தெரியுவாங்க எனிமி. ஆனால் நம்ம நகுல் ப்ரோ என்ன பண்ணிட்டாரு, கொடியை போட்டு மறைச்சிட்டார் ஸ்க்ரீனை. நான் ஒரு செகண்ட் லேட்டாக வச்சு ஒரு செகண்ட் முன்னாடி சொல்லிட்டேன். இங்கே வருவாங்கன்னு பார்த்தா இங்கேயும் க்ளோவில் வச்சு மறைச்சிட்டாரு. இவர் என்னன்னு சொல்கிறது, சரி கிரனேட்டை தான் குக் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி கிரனேட் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறேன். எடுத்துகிட்டு போய் குக்கும் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அது ஒரு எய்ம் ஒழுங்காக போகல. அதனால் இன்னும் போகாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஏலக்கில் மொச்சக்காக பண்ணி போய் அங்கே ஒரு நாக்கு விழுந்துட்டு அதையும் என்ன பண்ணிட்டாங்க, விரைவும் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நான் சுற்றிட்டு இந்த பக்கம் போனேன். இங்கே ஒரு 2 பேர் இங்கே இருக்காங்க. நான் இவங்களை அடிக்க உள்ள மொத்தமாக ஸ்குவாடை முடி வச்சுட்டு இந்த ஹைட்டாக என் மேலே இந்த கோவத்தெல்லாம் ஒரேடியாக காமிச்சிட்டாரு. அப்புறம் இவர் வந்து என் லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அடுத்த லாஸ்ட் மேட்ச் வந்துச்சு. நீங்கள் போங்க நான் பேக்கப் கொடுக்குறேன்ட்டு நான் இந்த வீட்டு மேலே ஏற வச்சிட்டேன். இந்த வீட்டு மேலே ஏறினா ஒரு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல க்ளோவல் போட்டு இந்த குப்பை தொட்டி மேலே ஏறி போக வேண்டியதான். இந்த மாதிரி ஏறிக்கிட்டு இந்த பக்கம் வருவாங்க, அந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் வருவாங்க, ரைட் சைடும் வருவாங்க. அவங்கெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். என் நேரம் இந்த பக்கம் எவனும் வரல, ஒரு க்ளோவல் வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது. இப்போ நான் இந்த வீட்டுக்குள்ளே ஓடின வழக்கம் போல் தான் நான் விளையாடக்குள்ளே இப்படி தான் போவேன். இந்த வீட்டில் 2 பேர் இருந்ததை நான் கவனிக்கலை. ஒரு அந்த வெள்ளை சட்டாக்காக தான் இருக்குன்னு நினச்சேன். இங்கே ஒரு குரோனாவும் இருக்கான், ஓரியனும் இருக்கான். அந்த வெள்ளை சட்டாக்கா அங்கே ஓரியன் அந்த பக்கம் ஓடுறதை நான் பார்த்துட்டேன். தேடி போனால் இங்கேயும் இல்லை, இந்த அங்கே ஓடிட்டுருக்கான் அவங்க. ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தா ஒன்று அவளை டெசர்ட் வரை இந்த பிடிச்சி ஒரு 7 ஷாட் விட்டேன், நாக் ஆகிட்டான். உள்ளே போய் கில்லை கன்ஃபார்ம் இல்லைன்னு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓடிட்டே இருந்தேன் அப்படியே பாட்டுக்கு. இந்த இடத்துல 4வது மேட்ச்சு இந்த ஹைட்டாக நம்மள்ட்ட அடி வாங்குறாம இருக்கேன். இந்த ஹைட்டாவுக்கு வந்து முடிச்சாச்சா. அடுத்து க்ளோவல் போட்டு ஹைட்டாக கன்ஃபார்ம் பண்ண பார்த்தா இந்த வெள்ளை சட்டாக்கா மறுபடியும் என்கிட்டே வந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு அடித்த வரி இன்னும் தாங்கலை. மறுபடியும் இந்த இடத்துல 2 பேரும் முடிச்சாச்சா. அடுத்தது லாஸ்ட் எனிமி இங்கே தான் பார்த்துட்டேன். அவனை அடிக்கிறதுக்காக ரஷ் பண்ணி ஓடிட்டுருந்தேன். ஓடிட்டுருக்கான். தாண்டி வச்சு வெளில போய் இந்த மாதிரி வர பாருங்க. இவன் என்னாச்சு இதில் வந்து எத்தனை புல்லட் விட்றேன் அப்படின்னு சாவறானே. லாஸ்ட் ஒரு புல்லட் விட்டு என்ன அந்த இதை ஏதாவது விட்டாங்க இதில் லாஸ்ட்டில் மாதம் ஏஸ் அடித்து போய் அடிச்சாச்சு. இவ்வளோ தான் அந்த வீடியோ. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள். டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். குட் பாய்.